நஃப்டி 50 என்பது இந்திய பங்குச்சந்தையின் முக்கியமான பங்கு குறியீடு ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஆகும். இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா (NSE) இல் பட்டியலிடப்பட்டுள்ள 50 பெரிய மற்றும் வலுவான நிறுவனங்களின் பங்குகளின் செயல்திறனை அளவிடுகிறது. எளிய உதாரணம்: ஒரு வகுப்பில் 50 சிறந்த மாணவர்களின் சராசரி மதிப்பெண்ணை வைத்து அந்த வகுப்பின் தரத்தை மதிப்பிடுவது போல, இந்தியாவின் 50 முக்கிய நிறுவனங்களின் பங்கு விலையை வைத்து நிஃப்டி 50 கணக்கிடப்படுகிறது. நிஃப்டி 50 இன் முக்கிய அம்சங்கள்: இந்தியாவின் முன்னணி 50 நிறுவனங்கள் இதில் இடம்பெறும். பல துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள், வங்கி, ஐடி, மருந்து, ஆட்டோ, FMCG போன்றவை இதில் உள்ளன. சந்தை நிலையை அறிய முதலீட்டாளர்கள் அதிகம் பயன்படுத்தும் குறியீடு. இது ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் முறையில் கணக்கிடப்படுகிறது. நிஃப்டி 50இல் இடம்பெறும் சில முக்கிய நிறுவனங்கள்: ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், ICICI பேங்க், லார்சன் மற்றும் டூப்ரோ பார்த்தியர்டெல். நிஃப்டி 50 ஏன் முக்கியம்? இந்திய பங்குச்சந்தையின் ஒட்டுமொத்த நிலையை காட்டுகிறது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் ETFஸ்க்கு பெஞ்ச்மார்க்காக பயன்படுகிறது. நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பிரபலமான தேர்வு. நிஃப்டி 50 உயர்ந்தால் என்ன? பெரும்பாலான பெரிய நிறுவனங்களின் பங்கு விலை உயர்ந்துள்ளது. சந்தையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகமாக உள்ளது. நிஃப்டி 50 குறைந்தால் என்ன? பெரிய நிறுவனங்களின் பங்கு விலை குறைந்துள்ளது. சந்தையில் எச்சரிக்கை அல்லது எதிர்மறை உணர்வு இருக்கலாம். நிஃப்டி 50ஐ யார் பயன்படுத்துகிறார்கள்? நீண்டகால முதலீட்டாளர்கள், ட்ரேடர்கள், மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ். சுருக்கமாக, நிஃப்டி 50 சமம் இந்தியாவின் முன்னணி 50 நிறுவனங்களின் பங்குகளின் செயல்திறனை அளவிடும் முக்கிய பங்குச்சந்தை குறியீடு. இது இந்திய பங்குச்சந்தையின் ஆரோக்கியத்தை காட்டும் முக்கிய அளவுகோலாக கருதப்படுகிறது.